ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த வீடியோவில் மொத்தம் இருக்கக்கூடிய 10 அணிகளில் எந்த அணி கேப்டன் அதிக சம்பளம் வாங்குறாரு, ஒரு அணி கேப்டனுக்கும் எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, அதே மாதிரி நம்ம தலை தோனியை விட அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய வீரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய கேப்டனான மார்க்ராம் வந்திருக்காரு. இவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 2.6 கோடி ரூபாய் தான். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறது இவர் தான். பட் இருந்தாலும் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்த போதிலுமே கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு கப்பை இவரால் வாங்கி கொடுக்க முடியலை. என்னைக்கு வார்னரை ரிலீஸ் பண்ணாங்களோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் புவனேஸ்வர் குமார்லாம் இந்த சீசனில் எப்படி ஆட போகிறாருன்னு தெரியலை. ஜென்ரலாகவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். இப்போ புவிலாம் இன்டர்நேஷ்னல் போட்டிகள் ஆடாத காரணத்தினால ஐபிஎல் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதே பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல டூப்ளசிஸ் இருக்கார். இவருக்கு சம்பளம் ரொம்ப கம்மி அப்படின்னு தாங்க சொல்லணும். வெறும் 7 கோடி ரூபாய் மட்டும்தான் இவருக்கு சம்பளமாக ஆர்சிபி கொடுக்குறாங்க. இவர் கேப்டனாக ஆர்சிபி அணிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு அதேமாதிரி கேப்டன்சி ரெண்டுலேயுமே அசத்தினார். ஆர்சிபி அணியினுடைய பேட் லக்கு அவங்களால கப்பு வாங்க முடியலை. பட் இருந்தாலும் கேப்டனாக இருந்த போதிலுமே கூட இவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான குறையுமே நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல சுமன் கில் இருக்காரு. சில நேரங்களில் நமக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு, இல்லை லக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். பாண்டியா மட்டும் குஜராத் அணியை விட்டு வெளில போகாமல் இருந்தார்னா கண்டிப்பாக இன்னொரு 4-5 சீசனுக்கு அவர் தான் கேப்டனாக இருந்திருப்பார். பட் கில்லோட நல்ல நேரம் பாண்டியா பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மும்பைக்கு போயிட்டார். இப்போ குஜராத்துக்கிட்ட வேறு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ரஷீத் கான், சுமன் கில்லு இவங்க தான் வந்திருக்காங்க. அந்த 2 பேரில் சரி ஓகே நம்ம இந்தியன் பிளேயரே போட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கில்லுக்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இவருடைய சம்பளம் 8 கோடி ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல ஷிக்கர் தவான் இருக்கார். தவான்லாம் ரொம்ப நாள் ஆடலை அப்படின்னாலுமே கூட திரும்ப ஆடுறார் அப்படின்னா நல்ல ஃபார்முக்கு வருவார். அதேமாதிரி தனிப்பட்ட முறையில் பேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப தவான் மிரட்டலாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஒரு கேப்டனாக இன்னும் தவான் அவர் ப்ரூவ் பண்ணலை. பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா தவானுக்கு 8.25 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல ஜென்ரலாக 7 நம்பரில் ஆடினாலுமே கூட இந்த சம்பள பட்டியலில் 6வது இடத்துல தான் தலை தோனி வராரு. 12 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இவருக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சிஎஸ்கேக்காக ஆடி வந்துட்டுருக்காரு. தோனி 20 கோடி ரூபாய் சம்பளமாக கேட்டால் கூட மேனேஜ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். பட் இருந்தாலும் தலை பார்த்தீங்க அப்படின்னா அதே பழைய சேலரியோட தொடர்ந்து ஆடிட்டுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கார். ஐயர் இல்லாமல் போன காரணத்தினால தான் நிதிஷ் ராணாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, கேகேஆரை லீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. பட் அந்த வாய்ப்பில் அவர் பெருசாக எதுவும் ப்ரூஃப் பண்ணலை. இப்போ ஐயர் நம்ம பிசிசி சம்பள பட்டியலிருந்து இவருடைய பேரை தூக்குன அந்த ஒரு கடுப்புலையும் இருப்பார். கண்டிப்பாக அதை பேட் மூலமாக காட்டுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவருக்கு 12.25 கோடி ரூபாய் சம்பளமாக கேகேஆர் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல சஞ்சு சாம்சன் இருக்கார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 14 கோடி ரூபாய் இவருக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. சாம்சனுக்கு நம்ம பிசிசிஐ தேர்வுக்குழு தான் சரியாக வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. ஐபிஎல் தான் இவருக்கு கை கொடுத்துட்ருக்கு. பட் இருந்தாலும் ஐபிஎல்லையும் இவர் பெருசாக ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஹையஸ்ட்டு பேட்டிங்கில் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்டில் அந்த டாப் 3க்குள்ளலாம் வந்தார்னா திரும்ப இடம் பிடிக்கலாம். பட் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல ஹர்திக் பாண்டியா இருக்கார். 15 கோடி ரூபாய் இவருக்கு மும்பை சம்பளமாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த சீசனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, ரோஹிட்டை வச்சுக்கிட்டு எப்படி இவர் டீமை லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ரோஹிட் இல்லாத சமயத்தில் தான் இவர் கேப்டனாக இருப்பார். ரோஹிட் இருக்கிறப்பவே இப்போ இவர் கேப்டன்சி பண்ண போகிறாரு. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல ரிஷப் பண்ட் இருக்கார். இவரும் நீண்ட நாள் பேட்டே பிடிக்காம ஒரு வெறித்தனமாக இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வெறியை கண்டிப்பாக ஐபிஎல்லில் காட்டுவார்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் டெஸ்ட் போட்டிகளில் துருவ் ஜோரல் இப்போ நல்லா ஆடிட்டுருக்காரு. அது பண்ட்டுக்கு மேலும் ப்ரெஷரை ஏற்படுத்தும். இவருக்கு 16 கோடி ரூபாய் டெல்லி சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல கேஎல் ராகுல் இருக்கார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 17 கோடி ரூபாய் சம்பளமாக இவருக்கு கொடுக்குறாங்க. ராகுல் அந்த தொடைப்பகுதியில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸில் அவரால் ஆட முடியாமல் போயிருச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லுக்காக அடுத்து கேஎல் ராகுல் நல்லா முழு ஃபிட்டோட தயாராகி வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி.